நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உனை அழைத்தேன் நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உனை அழைத்தேன் நீ வா வா. சோகம் வந்து தாக்கும் போது என்னை காக்கும் இன்னாயன் நீயே என்றோ. மாசு கொண்ட உள்ளம் பேசும் உந்தன் நாமம், மாசு கொண்ட உள்ளம் பேசும் உந்தன் நாமம். இயேசு எந்தன் வாழ்வின் தெய்வம் நீ. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உனை அழைத்தேன் நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உனை அழைத்தேன் நீ வா வா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? எல்லோரும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு இதில் இருந்துகிட்ருக்கோம், அப்படி தானே குட்டீஸ்? நமக்கு சாம்பல் புதனில் ஆரம்பித்து இந்த நொடி பொழுது வரையிலும் ஒவ்வொரு நாளும் கடவுள் புதிய புதிய விதத்தில் நம்ம அந்த நாளை சந்திக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு கிருபை கொடுத்துருக்குறாங்க, நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வந்துட்டுருக்குறாங்க. ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் அந்த சூழ்நிலையை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறத குறிப்பாக இந்த நாட்களில் நமக்கு நிறையவே கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க, அப்படி தானே குட்டீஸ்? இந்த நாள்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல். என்னோடய இருதயத்துக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு என்னோடய இருதயத்தை நான் என்ன பண்ணுறேன், எந்த ஒரு மாசும் இல்லாமல், எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் நீங்கள் வந்து குடியிருக்கிறதுக்கான ஒரு தகுந்த ஒரு இடமாக நான் உருவாக்கி வச்சுருக்கிறேன்னு சொல்கிற ஒரு அருமையான ஒரு பாடல், அப்படி தானே குட்டீஸ்? கண்டிப்பாக அவர் நம்மளோட இருதயத்தில் இருக்கும்போது நமக்கு எதுக்கு இருக்கிற சூழ்நிலை எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தால் கூட, எவ்வளோ போராட்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அதனை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற விஷயத்தை ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அவர் நமக்கு கொடுக்குற அந்த அடைக்கலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடைக்கலம் இந்த உலகத்தில் நம்ம எங்கே தேடி ஓடி அலைஞ்சா கூட நமக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிடணும் குட்டீஸ். எதுவாக இருந்தாலும் கூட நம்ம முதல்ல எங்கே போகணும், ஏசப்பா கிட்ட போகணும். அவருடைய இருதயத்துக்குள்ளே போய் புகுந்து அவருடைய அரவணைப்பில் இருக்க நம்ம என்ன பண்ணிக்கிடணும், நம்ம ஆசைப்படணுமா குட்டீஸ்? அப்படி நம்ம ஆசைப்படும் போது மட்டும்தான் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் எப்பயும் நிறைவும் சந்தோஷமும் கிருபையும் கிடைக்கும். இந்த நேரத்துலையும் கூட உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு கதையை நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நம்மளுடைய ஏசப்பாவை பின்பற்றும் போது அவர் நமக்கு வாழ்ந்து காட்டினபடி நம்மளும் பிறர் அன்பு செய்து வாழும் போது நமக்கு என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கு வாழ்ந்து காட்டின ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் தபித்தாள் அப்படிங்கிற ஒரு பெண்மணி. அவங்க ஒரு விதவை பெண்மணி குட்டீஸ். அவங்க வந்து தன்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விதவை பெண்களுக்கும் ஏழை பெண்களுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்களாம், ஹெல்ப் பண்ணாங்களாம். அப்படி என்ன விஷயம் அப்படின்னா, அவங்களுக்கு தையல் தொழில் தான் தெரியுமாம். அதனால அந்த ஊசியை வச்சு அவங்க என்ன பண்ணாங்களாம், அவங்களுக்கு தேவையான உடைகளை அவங்க என்ன பண்ணி கொடுத்தாங்களாம், ரெடி பண்ணி கொடுத்தாங்களாம். இப்படி அவங்களோட வீட்டில் எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ஏழை பெண்களும் கைமென்களும் தான் இருப்பாங்களாம். அவங்களுக்கான எல்லா தேவைகளையும் இந்த தபித்தாளுங்கிறவங்க என்ன பண்ணாங்களாம், பண்ணி கொடுத்தாங்களாம். ஒரு நாள் தபித்தாளுங்கிற பெண்மணி என்ன ஆனாங்களாம், அவங்க இறந்து போனாங்களாம். இதை கண்டு அங்கே இருந்த எல்லா பெண்களும் அழுது புலம்பி அவங்க துயருற்று இருந்தபோது எப்பயும் போல் இருந்தவங்கள உடனே அடக்கம் பண்ணுகிற மாதிரி அவங்க என்ன பண்ணலையாம், அடக்கம் பண்ணலையாம். அவங்கள என்ன பண்ணாங்களாம், அவங்கள நல்லபடியாக அவங்கள வந்து நல்லா குளிக்க வைத்து அவங்கள வந்து
அடக்கம் பண்ணாமல் வீட்டிலேயே அவங்க மாடி அறையில் அவங்க வைத்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்களாம். அப்போது தான் இயேசு வாழ்ந்த காலத்தில் பேதுரு அந்த இடத்துல இருக்கிறாங்கங்கிறத தெரிந்து பேதுருவை என்ன பண்ணாங்களாம், அழைத்து தபித்தாளை பார்க்கறதுக்காக அழைத்து வரும்படி அவங்க ஆள் அனுப்புனாங்களாம். அப்போது அந்த இடத்துக்கு வந்த பேதுருவை பார்த்த உடனே அந்த பெண்கள் எல்லாம் அழுது புலம்பி, இந்த மாதிரி தபித்தாள் எங்களுக்கு இவ்வளோ உதவி பண்ணாங்க, நாங்கள் எதிர்பாராத நேரத்தில் எங்களை அரவணைச்சு எங்களுக்கு இவ்வளோ காரியங்களை பண்ணாங்கன்னு அவங்க தங்களுக்கு பண்ண எல்லா விஷயங்களையும் பேதுருவிடத்தில் எடுத்து சொன்னாங்களாம் குட்டீஸ். அப்போது பேதுரு அவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பி முழங்கால் போட்டு அந்த தபித்தாளுடைய அந்த இறந்த உடலை பார்த்து கதறி அழுது அவங்க ப்ரேயர் பண்ணாங்களாம். அப்போது அந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்டதான், தபித்தாள் நீ எழுந்துரு அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டதான் குட்டீஸ். அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த இறந்த உடலாக இருந்த அந்த தபித்தாள் என்ன பண்ணாங்களாம், உயிரோடு எழுந்து அவங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறதே அவங்களால புரிந்து கொள்ளாதபடிக்கு அவங்க கண்ணீர் வடித்து அழுதாங்களாம் குட்டீஸ். அது அவங்க அந்த இறந்த உடலாக இருந்த தபித்தாள் பேதுரு ப்ரேயர் பண்ணி மன்றாடின போது உயிர் தெழுந்ததை கண்டு பேதுரு கடவுளுக்கு நன்றி செலுத்தினாங்களாம், ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தினாங்களாம் குட்டீஸ். அப்போது அங்கே இருந்த அந்த பெண்மணிகள் எல்லாரும் உயிர் தெழுந்து வந்த அந்த தபித்தாளை பார்த்த உடனே கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தி அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைந்தாங்களாம் குட்டீஸ். இப்போது இந்த விஷயத்திலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கடவுளுக்கு நம்ம உண்மையாக இருக்க வேண்டிய காரியங்கள் பெருசாக தான் செய்யணும், பெரிய விஷயங்களாக தான் இருக்கணும்னு இல்லை. தபித்தாள் என்ன பண்ணாங்க, தன்னோடு இருந்த அந்த பெண்களுக்கு தன்னால் முடிந்தபடியான அந்த உதவிகளை செய்து கடவுளுக்கு உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அவங்கள கடவுள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய அந்த உண்மைத்தனத்தை அங்கீகரித்தாங்க. அப்போது நம்மளோட இருதயமும் கடவுளுக்கு உண்மையானதாக இருக்கணும். ஏன்னா 1 நாளாகமும் 16:11 கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அப்படிங்கிற வசனம் இருக்குது. நம்மளோட ஒவ்வொரு செயல்பாடுகளும் நமக்கானதாக இல்லாமல் தபித்தாள் போல கர்த்தருக்கு உரியதா, அவருடைய வல்லமைக்கு உரியதா நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு நம்மளோட செயல்பாடுகள் இருக்கணும். அப்படி இருக்கும்போதும் நம்மளோட செயல்பாடுகளை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஸோ இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு 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 ரோல் மாடலாக நமக்கு தபித்தாள் இருக்கிறாங்க. கடவுளுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருந்து ரொம்ப பெரிய பெரிய காரியங்களில் உதவி செய்யணுங்கிறத தாண்டி அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த தையல் தொழிலை வச்சு கடவுளுக்கு எப்படி மற்றவங்களை அவர் அன்பு செய்தாரோ அவங்களும் அன்பு செய்து அவருக்கு உண்மையாக இருந்தாங்கல்ல, அதுபோல் நம்மளும் நம்ம லைஃப்பில் கடவுளுக்கு உண்மையாக அவரோட வார்த்தைகளை நம்ம செயல்பாடுகளின் மூலமாக நம்ம கொடுத்து வழிநடத்த நம்ம என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும் குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா. அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனை மட்டுமாய் நீர் எங்களை எந்த ஒரு குறைவும் இன்றி எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீங்க. இந்த நாள்லையும் கூட எங்களுடைய செயல்பாடுகள் உமக்கு உகந்ததாக இருக்க உம்முடைய இருதயத்துக்குள்ள அடைக்கலம் புகுந்திருக்கிற எங்களுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு நல்லதொரு ஞானத்தை கொடுத்து வழி நடத்தணும். உம்முடைய சித்தம் நிறைவேற்ற எங்களோட செயல்பாடுகளை உறுதிப்படுத்தும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.